கும்பராசிக்கு இது வரைக்கும் 12ல் இருந்த புத பகவான் ஜென்மத்தில் வந்து உட்கார்றார். இப்போ 12வது வீட்டில் ஜனவரி 29 வரை 12வது வீட்டில் இருக்கிறார். அதை ராத்திரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 1வது இடத்துக்கு வரார். அது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு அபிவிரதமான புத்திசாலித்தனத்தினால இழந்த உறவுகள் மீண்டும் கிடைக்க போகுது. அதாவது செதர்ன மனிதர்களை திருப்பி சேர்க்க போகிறீங்க. இனிமேல் ரமண மகரிஷி மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்க போகிறீங்க. ஆமாங்க, கும்பராசிக்காரர்களுக்கு ஏறத்தாழ ரமண மகரிஷி, திருவண்ணாமலை இது மாதிரி சிந்தனைகள்லாம் இந்த வாரத்தில் வருங்க. அதனால் கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இனிமேல் ஈசன் தான், சிவபெருமான் தான் அப்படின்னு ரொம்ப தத்துவங்கள்லாம் உதிர்க்க போகிறீங்க. ரொம்ப அழகாக உங்கள் மனசை முதல்ல லேசாக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு இந்த வாரம் முடிவு செஞ்சு அடிக்க போகிறீங்க. கில்லி தான் இந்த வாரத்தில் தெரிஞ்சிட போகுது. இனிமேல் ஒரு ரூபாயிலையும் நம்பக்கூடாதுங்க. நம்ம மனசை லேசாக்கிறதுக்கு ஆண்டவனை இறங்கணும். ஆண்டவன் என்ன சொல்கிறான், எது செஞ்சாலும் சிவனுடைய விளையாட்டுன்னு திருவிளையாடல் நினச்சி இந்த வாரத்தை நடத்த போகிறீங்க. இந்த வாரம் உங்கள் மனசு லேசாக போகுது, எல்லாமே நல்லா இருக்க போகுதுங்க. முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. பிப்ரவரி 1க்குள்ளே மனசில் இருந்த பாரம் விலகிடும். இனிப்பான சம்பவங்கள் நடக்கும். உங்கள் வீட்டில் சில சுப விஷயங்களை பற்றி பேச்சுக்கள் காது கொடுத்து கேட்கலாம். உங்கள் மேலே இருந்த ரீமார்க்கெல்லாம் விலகிடும். உங்கள் பிஸ்னஸ்ஸு வேலை சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பவர் கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாரமாக இருக்கும். ஆன்மீக நாட்டங்களும், வீட்டை சுத்தம் பண்ணி வீட்டில் ஏதாவது பூஜைகள் நடத்துறதுக்கான பிளானிங்கும் பண்ணுவீங்க. அதில் திருப்தியும் அடைவீங்க. சமூகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் வந்து சேருங்க. பெஸ்ட் ஆஃப் லக். நல்லது.